ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா தாங்க. பயங்கரமாக பாடி எல்லாரும் ஸ்டேஜே தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராக்கும் சபேஷனுக்கும் போட்டியாக ஒரு ஆள் வர போகிறாங்கன்னு சொல்லி பயங்கரமாக கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, சீசன் 4 வின்னான திவினேஷ் தாங்க. திவினேஷ் தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? பயங்கரமாக ஓல்டு சாங்கெல்லாம் எடுத்து பாடி ஸ்டேஜையே கலக்க விட்டு தனக்குன்னு தனி இடத்த பிடிச்சி சீசன் 4 வின் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து சீசன் 5க்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இணையதளத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. திவினேஷ்க்கும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. டிக்கெட்டு ஃபினாலியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தில் யாராவது வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் திவினேஷ்கே எல்லா பீப்புள்ஸும் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு தான் பிடிக்காது அந்த குழந்தையோட வாய்ஸில் கேட்குறதுக்கு? பயங்கரம். அதுவும் மயக்கமாக கலக்கமாக பாட்டு பாடினதில் திவினேஷ்க்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே ஃபாரின்லேருந்து எல்லாம் நிறைய பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க, இந்தியா மட்டும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் திவினேஷ் வின் பண்ணிவிட்டு துபாய் போனதாகவும் சொல்லப்படுது. இப்போ சீசன் 5லேயும் வந்து கலந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியும் சோஷியல் மீடியாவில் கிளம்பிட்டு இருக்குங்க. இன்கேஸ் திவினேஷ் திரும்பி வந்தாலும் யாரெல்லாம் திவினேஷோட குரலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் திவினேஷ் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சபேஷனா, பவித்ராவா, இல்லை வேறு யாராவது வந்து வின் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க நேமையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.